சக மனுஷால் வெளியே போறாங்க, ஒரு பொண்ணு பையனை வெளியே போறாங்க, உடனே தப்பா தான் இருக்காங்கன்னு அர்த்தமா என்ன? வேணான்னு சொன்னா அவனுக்கு இல்லாத பிரச்சனையை காட்டுவாங்க. அதுதான் சூழ்ச்சி பண்ற வேலை தான் அவ்வளோ. மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வரணும். அதுக்குன்னு ஒரு எதிர்ப்பு சக்திகள் உருவாகி இருக்காங்க. இப்போ நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு, எதுவும் கவலைப்பட வேண்டியது. சார் ஜெயிச்சிட்டாரு, இப்பவே ஜெயிச்சிட்டாரு. இப்போ இதுக்கப்புறம் விஜய் பத்தி நீங்க தப்பா பேசி ஒண்ணுமே இல்ல. இப்பயே சார் ஜெயிச்சிட்டாரு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை, சென்சிட்டிவான சென்டிமெண்ட். நல்லது செய்யணும்னு வராரு, அதை ஜனங்களுக்கு பொறுக்காத ஒன்னொன்னா அவதற்கு ஒன்னொன்னா கெட்ட பேர் ஆக்கி எல்லாத்தையும் மீண்டு வருவாரு. இந்த மாதிரி போயிட்டு வெளியில பேட்டி கொடு பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டா விஜய் பேருக்கு கெடுக்கணும், அவர் வரக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. அது எப்படின்னா ஆரம்பத்தை அவர் எதிர்பார்க்கல. அவர் இப்படி நடக்கும், அவர் இந்த கட்சியிலேயே வேகத்தில் போயிட்டாரு. இருக்கிற சூழ்நிலையை மறந்து இப்போ குட்டியை களை குட்டுன்னு மனசை மாற்றி விட்டுக்கின்னே இருக்காங்க. பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக்கின்னே இருக்கனால அடுக்கு கிடந்து வந்துனே தான் இருக்கும். கடவுள் சோதிப்பார், ஆனால் கை தூக்கிட்டு இன்னைக்கு அப்படிதான் தெரியும். நாளைக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள அது ஒரு அமைதியாயிடும், மாற்றங்கள் ஆகும். அவர் தப்பு செய்யல, இவங்களே தப்பா எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்று சொல்றாங்க. ஒருத்தர் மேல ஒரு நம்பிக்கையா இருக்கிறவங்க எப்படி நம்புவாங்க? ஆனா எப்படி இருந்தாலும் விஜய் மீண்டு வராரு, எலெக்ஷன்ல ஜெயிச்சும் வராரு. விஜய் சாரை பத்தி பேசி இன்னும் அவர் பெரிய தலைமைக்கு தான் போயிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் சொல்ற விஜய் ஓட்டு போடுறதுக்கு எல்லாருமே தயாரா இருக்காங்க. இவங்க பார்த்து பயந்துட்டாங்க. உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். விஜய் அவர்கள் தொடர்ந்து பிரச்சனைகளா வருது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா விஜய் ரொம்ப நல்லவர். சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே பார்க்கறது எல்லாமே ஓகே தான். அது எதுக்கு ஒருத்தங்க நல்லது செய்ய வரும்போது தான் அவ்வளோ பிரச்சனை கொடுப்பாங்களா? அப்போ பார்த்து பயப்படுறீங்க. யாராவது ஒருத்தங்க நல்லது செய்ய வந்துட்டாலே ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. விஜய் நினச்சிருந்தா படம் நடிக்கிறதுலேயே இருந்திருக்கலாம். ஏன் மக்களுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு வரணும்? இன்னொன்று பார்த்து பயந்துட்டீங்க. இன்னொன்று விஜய் சார் பார்த்து நல்லாவே அவங்க பயந்துட்டாங்க. அப்புறம் என்னத்துக்கு? இதுக்கப்புறம் சார் ஜெயிச்சிட்டாரு, இப்பவே ஜெயிச்சிட்டாரு. இப்போ இதுக்கப்புறம் விஜய் பத்தி நீங்க தப்பா பேசி ஒண்ணுமே இல்ல. இப்பயே சார் ஜெயிச்சிட்டாரு. அது போட்டா போட்டிக்கு தான் வரும். அந்த மாதிரி நல்லவங்களுக்கு ஒரு கெட்டாங்கன்னா அவங்களுக்கு பெற்ற குடும்பம் அப்படியே அடிப்பட்டு தான் போகும். ஆனால் அந்த ஆண்டவன் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். இல்ல இவ்வளவு நாள் இல்லாம இப்ப திடீர்னு ஒண்ணு பிரச்சனை, ஒருத்தன் வேணான்னு சொன்னா அவனுக்கு இல்லாத பிரச்சனையை காட்டுவாங்க. தானே நம்ம குடும்பத்துல நடக்கிறது தான் அதுலயும் நடக்குது. இப்போ திடீர்னு மக்கள் மத்தியில் இந்த மாதிரி விஷயம் இந்த பெரிய பையன் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவங்க ஒத்துமையா தானே இருந்தாங்க. இப்போ எதுக்கு யார் பண்ணது? அதுதான் சூழ்ச்சி பண்ற வேலை தான் அவ்வளோ. சூழ்ச்சி தானே, அரசியல் சூழ்ச்சி தானா? இதுல இருந்து மீண்டு வந்துருவாரு. மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைனால அவருக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு எதுவும் அதெல்லாம் ஒன்றாகாது. அவங்களுக்கு தெரியும்ல. இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வரணும். இவங்க பார்க்காத அரசியல் இப்போ அவர் பார்க்கல. இப்போதான் அடி எடுத்து வச்சிருக்காரு. அதனால அவர் அந்த ப்ரெஷர்லாம் தாண்டி தான் வரணும். பிரச்சனை இருந்தால் தான் அரசியல். பிரச்சனை இல்லாமல் அரசியலில் உடனே ஜெயிக்க முடியாது இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க தான் செய்வாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ப்ரெஷர் கொடுக்க தான் செய்வாங்க. அதை தாண்டி ஜெயிக்கணும். அவரால் அந்த திறமை இருந்தால் ஜெயிச்சு வரட்டும். ஆனால் இது கண்டிப்பாக அரசியல் அழுத்தம் தானே? அரசியல் அழுத்தம் தான், வேற எதுவும் கிடையாது. ஓகே, இருந்தாலும் தேர்தல் சமயத்தில் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குது. விஜய் அவர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அவதூறு பரப்புற மாதிரி இருக்கு. எதுவும் அவதூறு பரப்புற? தேர்தல் சமயத்தில் மக்கள் கிட்ட அவருடைய செல்வாக்கை குறைக்கிற மாதிரி, ஓட்டுகள் அவருக்கு எதிராக செயல்படுற மாதிரி இருக்குது. ஓட்டுகள் பிரியுமே தவிர வேற எதுவும் ஆகாது. இப்போ 2K இப்போ இருக்கிற பார்த்தா 2K கிட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே தளபதி தான் விஜய்க்கு தான் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஆர்வ கோளாறு. விஜய் அரசியலில் வராரு, அதனால் நம்ம மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் இது மாற்றம்ன்றது இப்போ நடக்காது. டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கிற வரைக்கும் மாற்றம் நடக்காது. இந்த 2 கட்சி தான் மாற்றி வருமே தவிர அவர் வர முடியாது. அவர் இன்னும் நல்லது செய்யணும். இவ்வளோ நாள் சினிப்பில் இருந்தார். அப்போல்லாம் மக்களுக்கு எதுவுமே அவர் செய்யணும், மக்களுக்காக பேசணும். ஒரு நாள் மைக்கு பேசணும் கிடையாது. இப்போ அரசியலுக்கு வந்தவொடனே நான் மக்களுக்காக செய்கிறேன்ற போது அது கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். இப்போ இந்த விஷயத்தினால விஜய் அவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் வராது? பாதிப்புலாம் எதுவும் வராது. மீண்டு வந்துடுவார். அதெல்லாம் மீண்டு எங்க அரசியல்னாலுமே கொஞ்சம் மீண்டு வர்றதாங்க அரசியல். இப்போ ஸ்டாலின் 15 வயசுலேருந்து அரசியல் இருக்கிறாரு. இப்போ அவர் எவ்வளோ வயசாகுது? அப்போ அதெல்லாம் சாதனை பண்ணி தானே வந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு பாதிப்புன்னு யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. இப்போதான் வந்திருக்காரு. இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் அவர் அனுபவப்பட்டு தான் வரணும். அது அவர் மீண்டு வந்துருவாரா? இல்ல தொடர்ந்து நிறைய கரூர் பிரச்சனையா இருக்கட்டும், அவர் படம் ரிலீஸ் அவர் வெளியில வந்தாக ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு வராரு. அதை ஜனங்களுக்கு பொறுக்கல.
ஒருக்காத ஒன்னொன்னா அவதற்கு ஒன்னொன்னா கெட்ட பேர் ஆக்கிடுவோம், எல்லாத்தையும் மீண்டு வருவோம். இல்ல குறிப்பா விஜய்க்கு மட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த பிரச்சனைகள். நல்லவங்களுக்கு நடக்கும்பா, ம். நல்லவங்களுக்கு நடக்கும், நல்லவங்களுக்கு நடக்கும், நிறைய வரும், மீண்டும் வந்துருவாரு. வந்துருவாரு. ஓகே. தேர்தல் சமயத்துல இப்படி ஒரு அறிக்கை வந்தது எல்லாருக்கும். அது வந்து எப்படி சொல்றது, நல்லவங்களுக்கு வந்து அடுக்கு கிடந்து வந்துனே தான் இருக்கும். கடவுள் வந்து சோதிப்பார், ஆனால் கை தூக்கி விட்டுருவார். ஜனங்கள் பார்த்து மனசு வச்சா வருவாருப்பா, ஜனங்களை பார்த்து மனசு வச்சா வருவார். ஏன்னா அவர் வந்து ஊரில் செய்ய வரல, அவர் சொந்த பணத்தை போட்டு வர்றாரு. நீ கொடுக்கல, நான் கொடுக்கல, மக்கள்கிட்ட ஏமாத்தல, அவர் கஷ்டப்பட்ட காசு வச்சு அவர் வர்றாரு. அதே ஜனங்களுக்கு பொறுக்கல. மக்கள்கிட்ட இப்பவும் அவருக்கு ஆதரவு அதிகமாகிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. இருக்குதுப்பா. எந்த பிரச்சனை அவருக்கு எதிராக வந்தாலுமே, பிரச்சனை வந்தாலும் அவர் மீண்டு வருவார். கடவுள் இருக்கிறார், கடவுள் தானே அவருக்கு மீண்டு வருவார். ஒருத்தர் யாருமே உள்ள வரும்போது எல்லாமே வந்து எப்படியோ ஒரு சின்ன சின்ன விஷயத்த உள்ள கொண்டு, ஏன்னா அவர் வரக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து திடீர்னு வந்து இவ்வளோ தூரமாக இவ்வளோ வருஷமா இல்லாத திடீர்னு தேர்தல் வரும்போது இந்தமாரி பண்ணும்போது அது உள்ளே ஆனால் இருக்கலாம், பிஜேபி ஏடிஎம்கே ஆனால் உள்ளே இருக்கலாம். இந்தமாரி போயிட்டு வெளியில் பேட்டி கொடு பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டா விஜய் வந்து பேருக்கு கெடுக்கணும்னு அவங்க பண்ணியிருக்கலாம். அது ஒன்று எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் இந்த டைமில் அவங்க ரிலீஸ் ஆனது தான் ரொம்பவுமே எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்கல்ல. ஆனால் சட்டப்படி அவர் வந்து திடீர்னு வந்து அந்த அம்மா சொல்லுதுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மனமாக இதாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் திடீர்னு இந்த அம்மா வந்து இந்த நேரத்தில் வந்து பண்ணும்போது கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே விஷயம்னா நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணணும், அது பப்ளிக் பண்ணும்போது ஏன்னா அது நம்ம அவ்வளோ பெருசாக பாதிக்காது. எனக்கு ஒரு எண்ணம் தோணுதுதான். இப்போ விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து இடையூறும் அவதூறுமா வந்துகிட்டே இருக்கு. அது வந்து எப்படின்னா ஆரம்பத்தை வந்து அவர் எதிர்பார்க்கல. அவர் இப்படி நடக்கும், அவர் இந்த கட்சியிலேயே வேகத்தில் போயிட்டாரு. இருக்கிற சூழ்நிலையை மறந்து இப்போ குட்டியை களை குட்டுன்னு இருக்காங்க, மனசை மாற்றி விட்டுக்கின்னே இருக்காங்க. பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக்கின்னே இருக்கனால அதனால இது வந்து ஸ்டாலினோட ஆட்சி இன்னும் பலமாக ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே திருச்சி வந்தாலும் எதிர்கட்சியில் வந்து உட்காருவார் விஜய். இதுலேருந்து மீண்டும் வந்துடுவார் அந்த பிரச்சனையிலேருந்து. அதெல்லாம் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு, எதுவும் கவலைப்பட வேண்டியது இல்லை. இவ்வளவு நாள் விட்டுட்டு இப்போ திடீர்னு இந்த தேர்தல் சமயத்தில் இந்த பிரச்சனையை எடுத்து விட்டுருக்காங்களே, அதுக்குன்னு ஒரு எதிர்ப்பு சக்திகள் உருவாகி இருக்காங்க. பிரச்சனைகளை உண்டாக்குன்னு குப்பையை கலறி விட்டுருக்காங்க. அதனால தான் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துன்னு இருக்கு. அதோட சேர்ந்துதான் இந்த பிரச்சனையுமா? ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. அந்த கொஞ்ச நாள் அதுவும் ஒரு வாரத்துக்குள்ளே அதுவும் அமைதியாகிடும். இன்னைக்கு அப்படிதான் தெரியும். நாளைக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள அது ஒரு அமைதியாகிடும், மாற்றங்கள் ஆகும். மற்றபடி அவரோட கட்சியில அந்த நிலைப்பாடு நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் எந்த ஒரு ஜம்முன்னு போயின்னு இருக்கு. தொண்டர்களோட பிரச்சனை இந்த பிரச்சனையும் நல்லா இருக்கு. கட்சியில சூழ்நிலை பிறந்து கூட இப்படி வந்தாலும் வரலாம். நான் லாஸ்ட் கட்டத்தில் கூட்டணியில் வந்து திமுக வந்து வந்தாலும் உட்காந்து ஜாயின் ஆகிடுவார். யாரு? விஜய் திமுக கூட்டணி லாஸ்ட் எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு பற்றாக்குறை வரும்போது அதில் ஜாயின் ஆகிடுவாங்க. அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சரி, அதனால எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் நம்பிக்கையோட சொல்றேன், விஜய் மீண்டு வருவார். கட்சியில் அவரை சதி பண்ணாலும் ஒண்ணுதான், எது செஞ்சாலும் ஒண்ணுதான். ஆனா மீண்டு வரார். விஜய் மீண்டு வரார். விஜய் பற்றி எங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். அவர் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, ஏது என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிறதெல்லாம் சுற்றிட்டு அப்படியே மடக்கி வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறாங்க. அதுதான். ஆனால் விஜய் மீண்டு வருவார். 2 வருஷம் வரைக்கும் விஜய் தொடர்பு இல்லாமல் தானே இருந்தார். இந்த மாதிரி வந்துதா இப்போ வருதுன்னா என்ன அர்த்தம்? இல்லை, அதான் இவ்வளோ நாள் பண்ணாமல் இப்போ இந்த டைம் பண்ணுறாங்கன்னா எல்லாமே இதுதான். இப்போ விஜய் அவர்கள் வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு செல்வாக்கு இதுக்கப்புறம் உயரும்னு நினைக்கிறீங்க? வரும் அதெல்லாம் வந்துடும். அதெல்லாம் இப்போ ஒருத்தர் மேலே ஒரு நம்பிக்கையாக இருக்கிறவங்க வந்து எப்படி நம்புவாங்க? ஒருத்தர் நம்பிக்கை தான். எங்களுக்கெல்லாம் விஜய் எப்படி செய்கிறாரு, எப்படி போறாருன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எப்படி இருந்தாலும் விஜய் மீண்டு வராரு. எலெக்ஷனில் ஜெயிச்சும் வராரு. இப்போ இந்த பிரச்சனை அவருடைய கட்சி எந்த அளவுக்கு பாதிக்காது? கட்சிக்கு என்றைக்கும் அவங்க வேணும்னு சதிகாலம் எதுனா செஞ்சாதான். அப்போ இது வேணும்னு பண்ணுற சதி, வேணும்னு பண்ணுறது தான். இல்லாட்டி பண்ணால் அவரை ஒன்றும் செய்யவும் முடியாது, எதுவும் போக முடியாது. மக்கள் இவங்க செஞ்சிட்டாங்க, மக்கள் விட மாட்டாங்க. அதெல்லாம் தெரியும் கண்டிப்பாக.
ஓகே, அதான் இன்னும் ஒரு மாசத்துல தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சமயத்துல இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற குற்றச்சாட்டு நிறைய பேருக்கு வந்திருக்கு. இப்போ அவர் தப்பு செய்யலை, அது இவங்களே தப்பாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்று சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நடிகர் அவர் எம்ஜிஆர் கூட முன்னாடியே இருந்தவர் தான். ஏன்னா இருந்துட்டு அவர் படம் நடிச்சவர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இப்போ அவர் முன்னையே எலெக்ஷனில் அவர் தான் ஜெயிச்சிருக்கானோ. கொஞ்சம் தப்பு பண்ணதில் அவர் கொஞ்சம் இதாகிட்டார். ஆனால் இந்த நடம் அவர் வர்றாரு. ஆனால் வர்றது கன்ஃபார்ம் தான். வர்றதுக்கு மக்கள் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. ஊர் நாட்டுக்கு போனால் விஜய் போடு இப்படியே தான். அப்போ உங்களுக்கு தெரியலையா எவ்வளோ இது பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் நல்லா செஞ்சுட்டீங்களா மக்களுக்கு? இத்தனை வருஷம் இருந்தீங்க, தாத்தா காலத்துலேருந்து இருக்கீங்க, மக்களுக்கு நல்லா செஞ்சுட்டீங்களா? மக்கள் பயங்கர உஷாரானவங்க. யாராவது புதுசாக வந்தால் எட்டி மிதிச்சு அவங்கள அசிங்கமாக பேசி ஒரு லெவல் பண்ணுறணுன்னு அவங்க ஐடியா வந்துட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்னதுலேயே விஜய் சார் ஜெயிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. ஓகேவா? சார் இந்த அளவுக்கு ஒரு மாநாட்டில் கத்தி பேசி கொஞ்சம் அழுதுகிட்டு அந்த மாதிரிலாம் சார் இருக்கணும். சார் ஜெயிச்சிட்டாரு ஆல்ரெடி. நான் விஜய் ஃபேன் தான் சார். எல்லாருக்கும் சொல்கிறேன், விஜய் கோட்டு போடுறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்காங்க. இவங்க பார்த்து பயந்துட்டாங்க. இதுதான் சொல்கிறது, ஒன்றுமே இல்லை. ஓகே, ஆனால் இது அவங்க இந்த நடந்த விஷயத்தை விவாகரத்து மூலமாக அவங்க கோர்ட்டில் சொன்னது டிசம்பர் மாதம். ஆனால் இப்போ அதை ரிலீஸ் பண்ணி ஏதாவது ஒன்று கிடைக்கணும்ல. சார் பற்றி ஏதாவது ஒன்று சொல்லணும், ஏதாவது கிடைக்கணும். எந்த சந்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் இப்போ படம் நடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்க சகஜமாக பேசிக்க கூடாது. எங்கன்னா பேசினா அவங்க அதுக்காக தான் பேசுகிறாங்க. அப்போ சக மனுஷால் வெளியே போகிறாங்க, ஒரு பொண்ணு பையனை வெளியே போகிறாங்க, உடனே தப்பாக தான் இருக்காங்கன்னு அர்த்தமா என்ன? இந்த காலம் எவ்வளோ மாறிடுச்சு. அதுக்காக எல்லாரும் தப்பாக தான் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்கள வச்சு ரூமர் பேசுறது, அவங்கள வச்சு ரூமர் பேசுறது. ஜூலிக்கு அறிவே கிடையாது, இவளுக்கும் சுற்றுலாக்கும் அறிவே கிடையாது. எப்போ என்ன மைக்கு என்ன பேசலாம், இவங்களே ட்ரெண்டிங்காக இருக்கிறாளுங்க. விஜய் சாரை பற்றி பேசி இன்னும் அவர் பெரிய தலைமைக்கு தான் போயிட்டு இருக்காரு. கம்மியெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படியே பாதி பாயிண்ட்டுக்கு மேலே ஜெயிச்சாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒன்றுமே கிடையாது. மக்கள் கிட்ட இதனால ஒரு பெரிய செல்வாக்கு வாய்ப்பே இல்லை. செல்வாக்கெல்லாம் குறையவே கிடையாது. இந்த மாதிரி சவுண்ட் விட்டு சார் ஜெயிப்பாரு, பெரிய லெவலுக்கு ஜெயிப்பாரு. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்கலனாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இத்தனை மாவட்டம் இருக்குது, ஏதாவது ஒன்றுத்துல இருந்தனாலே அதுவே ஜெயிச்சா மாதிரி தானே. இத்தனை அரசியல்வாதிங்க இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, யாரும் பண்ணல. எத்தனை நடிகைகள் இருக்காங்க. ரஜினி சார் இருக்காரு, கமல் சார் இருக்காரு, விஜய், சூர்யா, இவங்க எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. விஜய் மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. சூர்யா மேலே அசிங்கமாக பேசலாமே, அஜித் சார் மேலே அசிங்கமாக பேசலாமே, விஜய் மட்டும் சொல்கிறாங்க? ஒரு அரசியல் அழுத்தம் தான். பயந்துட்டாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் சைட்ல இருந்து இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாரு அப்படிங்கிற. சார் ஜெயிச்சிட்டாரு, சார் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவ்வளவுதான். அவரோட ஸ்மைலே போதும், அவர் மௌனத்திலேயே எல்லாத்தையுமே முடிச்சிடுவாரு, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இப்போ இந்த 4ஆம் தேதி வேற தஞ்சாவூர்ல மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கதா சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த சமயத்துல அந்த மாதிரி விஷயமும் வருது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, இது எப்படி பாக்குறீங்க? பெரிய சின்ன ஆளுங்களுக்கே பெரிய விஷயத்துல ஏதாவது ஒண்ணு தடங்கள் இது பண்றாங்க. அப்படி இருக்கும்போது பெரிய ஆளுங்க இவங்க ஏதாவது ஒரு பண்ண, எங்க போனாலும் இங்க நிக்க கூடாது, அங்க நிக்க கூடாது, போட் மேல ஏறக்கூடாது, இங்க வந்துட்டா இத்தனை பேர் இறந்துட்டாங்க. முதல்ல நீங்க பர்மிஷன் கொடுத்துருந்தா எப்படி இத்தனை பேர் இறந்துருப்பாங்க? பர்மிஷனே கொடுக்க மாட்டீங்க, அப்புறம் எப்படி ஒருத்தவங்க முன்னுக்கு வருவாங்க? சாதாரண ஓட்டப்பந்தயத்துலேயே ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க. முதல்ல மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக இருந்திருக்கீங்க, என்ன நல்லது பண்ணிட்டீங்க? இப்போ எலெக்ஷன் இந்த ரோடு போடுறாங்க, சரசரன் ரோடு போடுறாங்க. இத்தனை நாள் இந்த ரோடு குண்டும் குழியுமா தான் இருந்தது, இத்தனை நாள் ஏன் ரோடு போடவே இல்லை? எலெக்ஷன் வருது, மக்களுக்கு நல்லது செஞ்சிடுறீங்க. 5000 பணம் கொடுத்து 5000 பணம் கொடுக்கறது நான் கேட்டோமா? எங்களுக்கு உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிட தெரியாதா? இவங்களே செய்யணுமா? சும்மா இதை பார்த்துட்டு நீ 2000 ரூபாய் கொடு, இப்படி கொடுக்க முடியாது, இப்படி கொடுக்குறாங்க, ஓப்பனாக கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. மக்கள் அதை சொல்கிறேன், சார் தான் சொல்கிறாரு, உங்கள் பணம் தான் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்களா, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப இந்த கரூர் பிரச்சனை, அப்புறம் ஜனநாயகன் படம் ரிலீஸ், அப்புறம் சிபிஐ அழுத்தம், அதை தொடர்ந்து இப்போ சாதாரண மனுஷால் யாராவது வந்தாங்கனாலே நிறைய பிரச்சனை இருக்கும் சார். இவ்வளோ பெரிய விஷயம் அவங்க வராங்கன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனை இருக்கும். போட்டு அமுக்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். சின்ன விஷயத்துக்கெல்லாம் பார்த்து பயப்படுற ஆள் ஒதுங்கி தான் போவாங்க. இன்கேஸ் அவர் இது தேர்தலே இல்லைனாலும், இன்கேஸ் அவர் நடிக்க வந்தாலும் மக்கள் ஏற்றுப்பாங்க. அவர் அதுக்கெல்லாம் பார்த்து அப்படின்ட்டு போக வேண்டியது தான். அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் இல்லையா, விஜய் சாரே சொல்லியிருப்பார்,
நான் விஜய் சார் ஃபேனுன்றதுக்காக இந்த விஷயம் சொல்ல. தனி மனுஷன் ஒருத்தங்க எதனா பண்ண வரனால பிரச்சனை இருக்கதான் செய்யும். சாதாரணமாக பண்ணுறதுக்கே வரும். நீங்கள் வந்துட்டு ஸ்டாலின் சார் தான் என்னோட பரம எதிரின்னு அவரே எல்லா மேட்டிலையும் சொல்லி அப்போ என்ன வரும்? வரதான் செய்யும். ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, இதெல்லாம் மீறி விஜய் கட்சி தான் இப்போ மக்கள் கிட்ட ரொம்ப பலமா இருக்குன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு? இது அரசியல் டைம். இப்போ வந்து கரெக்டாக எலெக்ஷன் வரும்போது அவங்க ஒய்ஃப் பண்ணுறது, அவங்க ஒய்ஃப் யாராவது தூண்டி விடுறாங்களா, ஏதாவது செய்கிறாங்களா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எப்பயோ நடந்த பெருச்சாலியை இப்போ ஓட்ட போட்டு வச்சிருக்குன்ற மாதிரி போயிடுது. ரொம்ப அசிங்கமாக, அவங்களுக்கே வந்து அது அசிங்கமாக இருக்கா இல்லையான்னு தெரியல. இன்னும் சார் யூடியூப் ஃபுல்லாக பாருங்க, விஜய் சார் இதுதான் இருக்கு. அப்போ இவங்களே தான் ட்ரெண்டிங் பண்ணி விட்டுட்டாங்க. இவங்க கிட்ட இந்த சன் டிவி இது எல்லாமே இருக்கு. ஸோ ட்ரெண்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரெண்டிங் போயிடுது. அவ்வளோதான், வேற ஒன்றும்.